திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 93ஆம் ரகசியம். ஏன் நினைந்திருந்தீர் என்று கேட்டேனோ தாயைப் போலே. நமது ஆழ்வார்கள் எம்பெருமான் மீது ஆராத மையல் கொண்டவர்களாய் தன் நிலையை விட்டு பெண் நிலை ஏற்று பாடியுள்ள பாசுரங்கள் பல உண்டு. அந்த பெண் நிலையிலும் பேச முடியாதவளாய் இருக்க இந்த நாயகியின் நிலையை அவள் தாய் எம்பெருமானிடம் சொல்லி முறையிடுவதையும் அவள் மடிபிடித்து கேள்வி கேட்பதையும் காணலாம். திருமங்கையாழ்வார் பெண்மை அடைந்து சோர்ந்துள்ளது கண்டு அப்பரகால நாயகியின் தாய் திருவிடவெந்தை எம்பெருமானை நோக்கி கேட்கும்படி பாசுரம். குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே. திருமொழி 2ஆம் திருமொழி 7ஆம் பத்து 1ஆம் பாசுரம். அழகிய கண்களை உடையவளும் கொல்லிமலை பாவை போல் மயக்கும் அழகுடையவளும் உன் திருவடிகளையே ஆசைப்பட்டிருக்கும் இவளை என் செய்வதாக உனது திருவுள்ளம் இடவெந்தை பிரானே கூறுவாய் என்று கேட்கிறாள். இதேபோல் நம்மாழ்வாராகிற பராங்குச நாயகியின் தாயாரும் சிட்டட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் சிந்தித்தாய் என்று திருவரங்கநாதனை கேட்கிறாள். ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தில் உலகாரியன் திருவாக்கிது. உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் என்கிறபடியே பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு என்றிருந்தாய் என் சிந்தித்தாய் என்பவை ஆழ்வார் திருவாக்கு. தாயாக பேசினாலும் தலைமகளாக பேசினாலும் பேசுபவர் ஆழ்வாரே என்றோ. நாம் அவனை அடைய எந்த உபாயத்தை கை கொண்டாலும் நம்மை கொள்வதும் விடுவதும் அவன் திருவுள்ளமே. அதுவே காரியமாகும். அவனுக்கு நம்மிடம் எப்போதும் நல்லெண்ணமே உண்டு. இதை உலகாரியான் அது அவன் நினைவு தான் எப்பொழுதும் உண்டு அனுபவிப்பது இவன் நினைவு மாறினால் என்று அருளுகிறார். இவன் நினைவு மாறுவதாவது தனக்குத்தான் ரட்சகன் என்ற எண்ணம் போகை. ஆக நாம் அனுஷ்டிக்கும் உபாயம் எதுவும் மெய்யே அவனை அடைய உபாயமாகாது. சேத்தனனை பெறவேணும் என்று அவன் நம்பால் நினைப்பதே உபாயமாம். இந்த நினைவு எப்போதும் ஈஸ்வரன் மனதில் உண்டு. நம் மனதில் நாம் நமக்கு இரட்சகராக மாட்டோம். அவன் திருவடிகளை பற்றிய நம்மை கைவிடாமல் ரட்சிப்பான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவசியம். இவ்வுண்மையை உணர்த்துவதே இந்த வார்த்தையின் நோக்கம். 93ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.